ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான நட்பு இப்போ ஒரு புதிய கட்டத்துக்கு வந்திருக்கு. நம்ம பிரதமர் மோடி ஜப்பானுக்கு போனாங்க. அங்க ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபாவை சந்திச்சு பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. அதுல நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரலாம். பிரதமர் மோடி என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம ரெண்டு நாடுகளும் உலகத்திலேயே பெரிய பொருளாதார நாடுகள். அத போல ஜனநாயகம்ங்கிற விஷயத்துல ரொம்ப வலிமையானவங்க நாம ரெண்டு பேரும். அதனால நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வரும் நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல அமைதியும் நிலைத்தன்மையும் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதாவது ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா டீப்பா இருக்கணும், அது உலகத்துக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்த 10 வருஷத்துக்கு சில பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முதலீடு. அடுத்த 10 வருஷத்துல ஜப்பான் நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் yen, அதாவது இந்திய மதிப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தோராயமா 6ல இருந்து 7 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க. இது நம்ம நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு பெரிய பலமா இருக்கும்னே நம்ம சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சின்ன கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்றது. நம்ம நாட்டுல இருக்கிற சின்ன கம்பெனிகளையும் புதுசா ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஜப்பானோட இணைக்க போறாங்க. அதனால ரெண்டு நாட்டிலையுமே தொழில் நல்லா வளரும். இதுவுமே ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஸ்ட்ராங்கான பாண்டிங்க கொண்டு வரங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப உதவி. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே நல்லா தெரியும், ஜப்பான் தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேறி வந்துட்டே இருக்காங்க, முன்னேறி இருக்காங்க. அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்தங்கி தான் இருக்கோம். அவங்க நம்மளை விடவே 30-40 வருஷத்துக்கு டெக்னாலஜில முன்னேறி இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட தொழில்நுட்பத்தையும் நம்ம நாட்டுல இருக்கிற திறமையான இளைஞர்களையும் ஒண்ணு சேர்த்து வேலை செய்ய போறாங்க. குறிப்பா டிஜிட்டல் வேலைகள், செயற்கை நுண்ணறிவு, அதாவது அதுக்கப்புறம் சைபர் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கவனம் செலுத்த போறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது மனித வள பரிமாற்றம். மனித வள பரிமாற்றம் அப்படின்னா என்ன? இது ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். அடுத்த 5 வருஷத்துல நம்ம இந்தியால இருந்து 50,000க்கும் திறமையான ஆட்கள் வேலைக்காக ஜப்பானுக்கு போவாங்க. அதே போல ஜப்பான்ல இருந்து சில பேர் நம்ம நாட்டுக்கு வருவாங்க. இதனால ரெண்டு நாட்டு மக்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும், அனுபவமும் வளரும். இதுக்கு மொத்தமா 5 லட்சம் பேர் பரிமாற்றம் செய்யப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு விஷயங்களை பற்றியும் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. பாதுகாப்பு விஷயங்கள்ல என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, தீவிரவாதம் மற்றும் சைபர் பாதுகாப்பு. தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறது, இணையத்துல ஹேக் பண்றது போன்ற விஷயங்களை எதிர்த்து போராட ரெண்டு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. இதுக்கு தேவையான டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்றது, தொழில்நுட்பங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது, கத்து கொடுக்கறது, அப்புறம் பயிற்சி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் செய்ய போறதா அவங்க ரெண்டு பேருமே முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, விண்வெளி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு. விண்வெளியிலையும் கடல்லையும் பாதுகாப்பை உறுதி செய்ய ரெண்டு நாடுகளுமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய போறாங்க. இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல அதாவது இந்தியா மற்றும் பசிபிக் கடல் பகுதிகளில் அமைதியா நிலநட்ட இது ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு அடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பம். பாதுகாப்புக்கு தேவையான பொருட்கள், ஆயுதங்கள், அப்புறம் புதிய டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பங்கள். அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை எல்லாத்தையுமே ஷேர் பண்றது, கொடுக்கறது, இன்ஃபர்மேஷனை கெயின் பண்றது, அப்புறம் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள். இதுக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்து இவங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம். பாதுகாப்பு விஷயங்களையும் தவிர வியாபாரத்திலையும் ரெண்டு நாடுகளும் நல்ல முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஜப்பான் நம்ம நாட்டுல நிறைய முதலீடு செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது நம்ம நாட்டோட பொருளாதாரம் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஜப்பான் நட்பு வெறும் ஒப்பந்தம் மட்டும் இல்லை, இது ரெண்டு நாட்டு மக்களுக்கு இடையேயான நம்பிக்கை. இந்த நட்பு உலகத்துல அமைதியும் வளர்ச்சியும் வளமும் வளரணும் என்கிற பொதுவான கனவோட இருக்கு. பிரதமர் மோடியோட இந்த பயணம் அந்த கனவை நனவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.